கிறிஸ்துவுக்குள்ளான சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் பிலதெல்பியா சபையின் 7வது நட்சத்திர அங்கத்தினரான மிக்கேல் சர்வீட்டஸ் இவர் கொடுத்த முக்கியமான சத்தியம் தேவன் ஒருவரே என்பது. காட் இஸ் த ஒன் சுப்ரீம் பெர்சன். அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு இணையானவர் கிடையாது. ஜெயங்கொள்ளுகிறவனெவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அதினின்று அவன் ஒரு காலும் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். திருத்துவ கொள்கைக்கு எதிரான கருத்தை உடையவர்கள் தான் யூனிட்டேரியன். இந்த யூனிட்டேரியன் பிரிவினருக்கு தேவன் ஒருவரே என்கிற சத்தியத்தை கொடுத்தவர்களில் முக்கியமானவர் அந்த மைக்கேல் சர்வீட்டஸ். தேவன் ஒருவரே, அவருடைய மிக முக்கியமான குணாம்சம் என்பது அன்பு. இதே காலகட்டத்தில் இருந்த கால்வின் என்கிற ப்ராட்டஸ்டன்ட் ரீஃபார்மர், இவர் தேவனுடைய நீதி என்கிற பண்பை மட்டும் அதிகமாக பேசக்கூடியவராக இருந்தார். அதனால தான் நித்திய நரக வேதனை போன்ற இந்த தப்பறைகளுக்கு அதிகமாக ஆதரவாக இருந்தார். திருத்துவ கொள்கைக்கும் ஆதரவாக இருந்தார். அதனால தான் மைக்கேல் சர்வீட்டஸ்க்கு மேலே கால்வினுக்கு அதிக அளவு பகை உருவாகியது. மைக்கேல் சர்வீட்டஸுடைய காலகட்டம் ஐரோப்பாவில் ப்ராட்டஸ்டன்ட் ரீஃபார்மேஷன் ஆரம்பித்த காலகட்டம். இவர் 1511 வருடம் ஸ்பெயினில் பிறக்கிறார். இதே காலகட்டத்தில் தான் மார்ட்டின் லூதர், ஸ்விங்லி, ஹப்மேயர், கிரான்மர் இந்த ஸ்டார் மெம்பர்ஸும் அவர்களுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார்கள். பிலடெல்பியா சபை காலகட்டத்தின் 7வது ஸ்டார் மெம்பராக வரக்கூடிய இவருடைய சிறப்பான உதவியாளர் லேலியஸ் சோசினஸ் என்பவர். இவர் இத்தாலி பகுதியில், அதோடைய மத்திய பகுதியில் இருக்கக்கூடிய ரிபப்ளிக் ஆஃப் சியன்னா என்கிற தேசத்தை சேர்ந்தவர். சர்வீட்டஸ் ஸ்பெயினில் இருந்து பிரான்ஸுக்கு வர்றாரு. பிரான்ஸுடைய தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய துலூஸ் என்கிற நகரத்தில் தான் சட்டம் படித்தார். இவர் இப்போது அப்படியே சட்டம் படித்து தேர்ச்சி பெற்றாலும் பிற்காலத்தில் மருத்துவம் படித்து மருத்துவத்துறைக்கு வந்தார். இவர் ரோமன் கத்தோலிக்க அமைப்பில் இருந்து போப்புக்கு எதிரான ஒரு நிலையை எடுப்பதற்கு ஒரு முக்கியமான நிகழ்ச்சி காரணமாக இருந்தது. அது 1530வது வருடம் இத்தாலி வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய பொலோக்னா என்கிற நகரத்தில் 5ஆம் சார்லஸுடைய முடிசூட்டு விழா நடைபெற்றது. ஸ்பெயின் மன்னரான மேக்சிமிலன் இறந்த பிறகு அவருடைய பேரனாகிய இந்த 5ஆம் சார்லஸ் அரசாட்சிக்கு வர்றார். இவர் ஹாப்ஸ்பர்க் என்கிற ராஜ குடும்பத்தை சேர்ந்தவர். இந்த ராஜ குடும்பம் ஐரோப்பாவின் பல பகுதிகளை ஆண்டவர்கள். ஆஸ்திரியா, ஸ்பெயின், ஹோலி ரோமன் எம்பையர், இப்படி பல பகுதிகளை நூற்றாண்டுகளாக ஆண்டவர்கள். இப்படி இவர் மன்னராக தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் ஹோலி ரோமன் எம்பையருடைய சக்கரவர்த்தி என்று தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு பல போட்டிகள் இருந்தது. பிரான்ஸை சேர்ந்த பிரபு பிரான்சிஸ் ஒன்றும் இவருக்கு போட்டியாக வர்றாரு. அப்போது இவர் ஹோலி ரோமன் எம்பையருடைய சக்கரவர்த்தி என்று முடிசூட்டப்பட வேண்டுமென்றால் அந்த அங்கீகாரம் கிடைக்கணும்னா அதற்கு போப்பு கையால் முடிசூட்டப்பட வேண்டும். ஏனென்றால் நமக்கு தெரியும், இருண்ட காலகட்டங்களில் போப்பு அங்கே தன்னை மன்னர்களுக்கு மேலாக உயர்த்தி கொண்டிருந்தார். போப்பு மார்க்கத்தில் போப்புகள் தங்களை கிறிஸ்துவின் பிரதிநிதிகளாக காட்டிக்கொண்டு மன்னர்களை நியமிக்கக்கூடிய அதிகாரம் எங்களுக்கு தான் இருக்குது அப்படின்னு அவங்க கிளைம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போது போப்புவின் கையால் முடிசூட்டி கொண்டால் மட்டும்தான் மக்களும் ஐரோப்பாவும் அவர்களை ராஜாக்களாக அங்கீகரிப்பார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தது. இவர் ஸ்பெயின் மன்னராக இருக்கிறார். அப்போ ஸ்பெயின் சாம்ராஜ்யம் மிக பிரம்மாண்டமானதாக இருந்தது. ஸ்பெயினுடைய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதிகள் எங்கெல்லாம் இருந்ததுன்னு பார்த்தோன்னா ஜெர்மனி, நெதர்லாண்டு, இத்தாலியுடைய வடக்கு பகுதி, இத்தாலியில் தெற்கு பகுதியில் சிசிலி, நேபிள், சார்டினியா இந்த பகுதிகளையும் இவங்க ஆண்டு கொண்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லை, ஜெர்மனுடைய காலனி ஆதிக்கம் இருந்த பகுதிகள் அது இவங்க கட்டுப்பாட்டில் இருந்தது. ஸ்பெயினுடைய காலனி ஆதிக்கம் வட அமெரிக்காவில் சில பகுதிகள், தென் அமெரிக்காவில் இவர்கள் ஆஸ்டெக், இன்கா நாகரிகம் அந்த தேசங்களையும் அப்பொழுது ஜெயித்திருந்தார்கள். இப்படி இவர்கள் சாம்ராஜ்யம் மிக பிரம்மாண்டதாக பறந்து விரிந்து கொண்டு இருந்தது. அதே நேரத்தில் இதற்காக இவர்கள் செய்த யுத்தம், பிரான்ஸோட இவர்கள் செய்த யுத்தம், இதனாலேயும் இவர்களுக்கு ஏகப்பட்ட செலவுகள், இந்த பொருளாதார பிரச்சனைகள் இருந்தது. அப்போ இப்படிப்பட்ட சூழலில் ஐரோப்பாவில் மற்ற சாம்ராஜ்யங்கள் இவரை மதிக்கணும், ஹோலி ரோமன் எம்பையருடைய சக்கரவர்த்தி என்று முடிசூட்டப்பட வேண்டுமென்றால் அதற்கு போப்புடைய தயவு தேவைப்படுது. ஆனால் அப்பொழுது போப்புக்கும் இந்த மன்னருக்கும் இடையே உறவு சரியில்லாமல் இருந்தது, சில பிரச்சனைகள் இருந்தது. இத்தாலியின் சில பகுதிகளை பிடிக்கும்போது 1527 ரோம் மிக மோசமாக இந்த மன்னருடைய படைகளால் தாக்கப்பட்டிருந்தது. அதனால் இந்த மன்னருக்கும் போப்புக்குமான உறவு சரியில்லாமல் இருந்தது. ஆனாலும் அந்த மன்னருக்கும் வேறு வழி இல்லை, மக்களுடைய ராஜ்யங்களுடைய அங்கீகாரம் கிடைக்கணும்னா போப்பு கையால் முடிசூட்டப்படணும். அதே நேரத்தில் போப்பு மார்க்கத்திற்கும் அவங்களுக்கு ஸ்டெபிலிட்டி வேணும். அதனால் இந்த மன்னரோட ஒரு நல்ல உறவு வேண்டும். இதனால் 7ஆம் கிளமண்ட் என்கிற அந்த போப் மன்னருக்கு முடிசூட்டுவதற்கு சம்மதிக்கிறார்.
இதனால் 5ஆம் சார்லஸ் இத்தாலிக்கு வர்றாரு. இத்தாலியின் வடபகுதியில் இருக்கக்கூடிய பொலோக்னா நகரத்தில் வைத்து அவருக்கான இந்த முடிசூட்டு விழா மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இந்த முடிசூட்டு விழாவில் கலந்து கொள்வதற்கு ஐரோப்பா முழுவதும் இருந்து பிரபுக்களும் ராஜாக்களும் இந்த பொலோக்னா நகரத்துக்கு வந்திருந்தாங்க. பெசிலிக்கா ஆஃப் சான் பெட்ரானியோ என்கிற மாளிகையில் வைத்து இந்த முடிசூட்டு விழா நடந்தது. போப் 7ஆம் கிளமெண்ட் தங்க நகைகள் ஆடம்பரமான உடையோடு அங்கே வர்றாரு. அவருக்கு முன்பாக 5ஆம் சார்லஸ் மன்னர் மண்டியிட்டு நிற்க போப் அவருடைய தலையில் மகுடத்தை சூட்டுறார். இப்படி இந்த முடிசூட்டு விழா மிக பிரம்மாண்டமாக மிக ஆடம்பரமாக நடந்தது. இந்த முடிசூட்டு விழாவை மைக்கேல் செர்விட்டஸ் பார்த்தாரு. அப்போது போப்புடைய ஆடம்பரம் தான் மைக்கேல் செர்விட்டஸை போப்புக்கு எதிரானவராக மாற்றியது. இயேசு கிறிஸ்துவும் ஷீஷர்களும் எந்தளவு எளிமையாக இருந்தாங்க, எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தார்கள். கிறிஸ்துவை பின்பற்றணும்னா அவருடைய சிலுவையை சுமந்து கொண்டு பின்னால் வரணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போது கிறிஸ்துவை உண்மையாகவே பின்பற்றினால் எந்த அளவு பாடுகள், எதிர்ப்புகள், அவமானங்கள்லாம் இருக்கும். ஆனால் இங்கே அதற்கு நேர் எதிராக போப்பு இவ்வளவு ஆடம்பரமாக செல்வ செழிப்போட அதிகாரத்தோடு இருக்கிறாரு. ராஜாக்களே போப்பை தேடி வர்றாங்க. இதெல்லாமே அவரை சிந்திக்க வைத்தது. இந்த முடிசூட்டு விழாவின் நோக்கமே ரோமன் கத்தோலிக்க போப்பின் அதிகாரமும் அதே நேரத்தில் ஒருங்கிணைந்த கிறிஸ்தவ சாம்ராஜ்யமும் வலிமையாக இருக்க வேண்டும் என்பதுதான். இப்படி ஒரே ரோமன் கத்தோலிக்க மத அமைப்பாக இருந்து கிறிஸ்தவ சாம்ராஜ்யமும் வலிமையாக இருக்க வேண்டும் என்ற காரணத்துக்காக தான் அப்படிப்பட்ட ஒரு முடிசூட்டு விழாவை நடத்தினார்கள். இப்படி போப்பும் ராஜாவும் சேர்ந்து செயல்பட்டாலும் அது கொஞ்ச காலத்துக்கு தான் அவங்களுக்கு சாதகமாக இருந்தது. 5ஆம் சார்லஸ் மன்னர் இப்படி ஒருங்கிணைந்த கத்தோலிக்க மதமாக ஒரே கிறிஸ்தவ சாம்ராஜ்யமாக இருக்கணும் என்பதற்காக புராட்டஸ்டன்ட் இயக்கங்களுக்கு எதிராக போராடினாலும் 1556 அவர் தோல்வியடைகிறார். புராட்டஸ்டன்ட் சீர்திருத்தம் பரவிக்கொண்டே இருந்தது. பல புதிய அமைப்புகள் உருவாகியது. அப்போ ரோமன் கத்தோலிக்கத்திற்கு எதிரான இந்த காரியங்கள் நடந்துக்கிட்டு தான் இருந்தது. ஐரோப்பிய தேசங்களும் சீர்திருத்தங்களை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தது. இப்படி சீர்திருத்தங்களுக்கு உட்பட்டு புதிய தேசங்கள், புதிய மக்களாட்சியெல்லாம் உருவாக ஆரம்பித்தது. அதனால் ரோமன் கத்தோலிக்க போப்பு மார்க்கத்திற்கு ஆதரவான சூழ்நிலை ரொம்ப காலம் நீடித்திருக்கவில்லை. 5ஆம் சார்லஸுடைய இந்த முடிசூட்டு விழா தான் போப்பு நேரடியாக முடிசூட்டிய கடைசி நிகழ்வாக இருந்தது. அதே வருடம் மைக்கேல் செர்விட்டஸ் டயட் ஆஃப் ஆக்ஸ்பர்ங்கிற இடத்துக்கு போகிறாரு. அங்கே தான் புராட்டஸ்டன்ட் சீர்திருத்த அமைப்புகள் அவர்கள் வெளிக்கொண்டு வந்த சத்திய கருத்துக்களை எல்லாம் ஒரு அறிக்கையாக வாசிக்கிறாங்க. இதற்கு பிறகு இவர் ஜெர்மனில் கோபர்க் என்கிற இடத்துக்கு போய் அங்கே மார்ட்டின் லூதரையும் சந்திக்கிறாரு. அடுத்ததாக சுவிட்சர்லாந்தில் பாசல் நகரத்தில் ஸ்விங்லிக்கு உதவியாளராக இருந்த யோஹன்னஸ் ஒகலாம்படியஸ் என்பவரையும் சந்தித்தார். இந்த சத்திய காரியங்கள் கிடைத்த பிறகு அதற்காக அதிக நேரம் செலவழிக்கிறாரு. நிறைய விஷயங்களை படிக்கிறாரு. கொஞ்சமும் சோர்ந்து போகாத, ஓய்வெடுக்காத அப்படிப்பட்ட ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு ஸ்பிரிட் அவர்கிட்ட இருக்குது. அப்படிப்பட்ட ஆவியை உடையவராக இருந்ததுனால பல சீர்திருத்த கருத்துக்களை படிக்கிறார். இதன் மூலமாக பல சத்தியங்களை அறிந்து கொள்கிறார். திருத்துவம் என்பதே தப்பறையான கோட்பாடு அப்படிங்கிறத உணர்ந்து கொள்கிறார். இதை பற்றி மிக விரிவாக ஆன் த எரர்ஸ் ஆஃப் த ட்ரினிட்டி அப்படின்னு ஒரு புத்தகமே எழுதினார். இதற்கு பிறகுதான் பலரும் அவரை குறிவைக்க ஆரம்பித்தார்கள். ஏன்னா அப்பொழுது திருத்துவத்துக்கு எதிராக பேசுகிறது மிக ஆபத்தான ஒரு காரியமாக இருந்தது. இவர் திருத்துவ கோட்பாடு எந்தளவு தவறானதாக இருக்குது அப்படிங்கிறத மிக தெளிவாக வெளிப்படுத்தினதுனால சிந்திக்கக்கூடியவர்கள் அதை உணர்ந்து கொள்ளும்படி, இதை எதிர்த்து பேச முடியாதபடி அவருடைய ஆர்குமெண்ட், அவருடைய பாயிண்ட்ஸ்லாம் மிகச்சரியாக இருந்ததுனால திருத்துவத்துக்கு ஆதரவானவர்கள் இதை கவனத்தோடு படித்தாங்க. ஆனால் அவர்களால் பதில் சொல்ல முடியல. அது அவர்களுக்கு பெரிய அளவில் ஒரு வலியையும் எரிச்சலையும் ஏற்படுத்தியது. இதனால் இவர் ஐரோப்பா முழுவதும் பல எதிரிகளையும் பகையையும் சம்பாதித்தார். நாம் இதற்கு முன்பும் படித்திருக்கிறோம். பல சீர்திருத்தங்களை கொண்டு வந்தவர்களை கம்பத்தில் கட்டி வைத்து எரித்து கொன்றிருக்கிறார்கள். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான காலமாக இருந்தது. அதுவும் திருத்துவத்துக்கு எதிராக பேசும்போது இன்னும் பெரிய அளவில் எதிர்ப்புகள் வரும். அதனால் மைக்கேல் செர்விட்டஸுடைய இந்த புத்தகம் மிகப்பெரிய அளவில் அவருக்கு எதிர்ப்பையும் ஆபத்தையும் கொண்டு வந்தது. இதனாலேயே அவர் விலானோ வானஸ் என்கிற வேறொரு பெயரில் தலைமறைவாக வாழ வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. அவர் தகப்பனார் பிறந்த இடத்துலையும் பிறகு லியான்ஸ் நகரத்துலேயும் வாழ்ந்தார். அங்கே இருந்து தான் மருத்துவ படிப்பை படித்தார். மருத்துவ படிப்பை முடித்த பிறகு 1536 பாரிஸ் நகரத்துக்கு வர்றாரு. அங்கே தான் அவர் புராட்டஸ்டன்ட் அமைப்பை சேர்ந்த கால்வினை சந்திக்கிறார். இந்த சந்திப்பு ஒரு குறுகிய நேர சந்திப்பாக தான் இருந்தது. ஏன்னா இவருடைய திருத்துவ கருத்துக்களுக்கு எதிரான நிலை கால்வினுக்கு தெரியும். அப்போ கால்வின் இவரை எப்படி மாற்றிடணும் அப்படின்னு சொல்லி முயற்சி எடுக்கிறார். கால்வின் மைக்கேல் செர்விட்டஸை எல்லாருக்கும் முன்பாக வெளிப்படையான ஒரு விவாதத்திற்கு அழைத்தார். ஆனால் அப்படி ஒரு விவாதத்திற்கு போனால் கண்டிப்பாக கால்வின் இவரை ரோமன் கத்தோலிக்க மத அதிகாரிகள்கிட்ட இவர் ஒரு மத துரோகி அப்படின்னு பிடிச்சி கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லி அந்த விவாதத்திற்கு போகவில்லை.
மைக்கேல் செர்விட்டஸ் தன்னுடைய படிப்பை தொடர்ந்தார். அவர் இந்த மருத்துவத் துறையில் மிக சிறப்பாக படித்து தேறினார். இந்த படிப்புகள் மட்டும் இல்லை, மருந்து தயாரிப்பதற்கான கல்வி, ஃபார்மகாலஜி படித்தார். அதோடு மேத்தமெட்டிக்ஸ், ஜியாகிரஃபி, கார்ட்டோகிராஃபர், அதாவது மேப்ஸ்களை உருவாக்குறது, வரைபடங்களை உருவாக்கக்கூடியவராக இருந்தார். தியாலஜி படித்தார். எபிரேய மொழியையும் படித்தார். 1541 இவர் பிரான்ஸில் இருக்கக்கூடிய வியன்னா என்கிற நகரத்துக்கு போகிறாரு. அங்கே பியரி பாலிமர் என்கிற ஆர்ச் பிஷப்புக்கு தனிப்பட்ட ஒரு மருத்துவராக இருந்தார். பொதுமக்களுக்கு வைத்தியம் பார்க்கக்கூடிய மருத்துவராகவும் இருந்தார். அதே நேரத்தில் இவருக்கு தனிப்பட்ட மருத்துவராகவும் அந்த வேலையையும் செய்தார். இந்த காலகட்டத்தில் இவர் கால்வினோட கடித போக்குவரத்தை ஆரம்பித்தார். அவரோடு ஏற்படுத்திய இந்த கடித தொடர்பு இவருக்கு ஒரு சோகமான முடிவை கொண்டு வந்தது. இவர்கள் எழுதி கொண்ட கடிதங்கள் மிக நீண்ட விவாதங்களாக இருந்தது. இதற்கு பிறகு செர்விட்டஸ் ஜெனீவாவுக்கு போய் அங்கே நேரடியாக கால்வினை சந்திக்கிறதா இருந்தது. ஆனால் செர்விட்டஸ் அவருடைய திருத்துவத்துக்கு எதிரான அந்த கொள்கையில் மிக உறுதியாக இருந்தார். இது கால்வினுக்கு அதிக கோபத்தை ஏற்படுத்தியது. அவர் மட்டும் ஜெனீவாவுக்கு வந்து என்னைய பார்த்தாருன்னா திரும்ப அவர் உயிரோடு போக மாட்டார் அப்படின்னு மிரட்டி இருந்தார். அதனால் செர்விட்டஸ் அவரை சந்திக்கவில்லை. செர்விட்டஸ் குழந்தை ஞானஸ்நானத்துக்கும் திருத்துவ கொள்கைக்கும் எதிராக பேசி வந்தார், எழுதி வந்தார். இப்படிப்பட்ட கருத்துக்களில் அவர் உறுதியாக இருந்ததால் கால்வின் அவரை ஒரு மத துரோகியாக, தன்னுடைய எதிரியாக பார்த்தார். 1553 தன்னுடைய அடுத்த புத்தகத்தை அவர் எழுதி வெளியிட்டார். ரீஸ்டோரேஷன் ஆஃப் ட்ரூ கிறிஸ்டியானிட்டி என்கிற தலைப்பில் வெளியிடப்பட்டது. அவர் ஏற்கனவே எழுதிய புத்தகத்தில் இருந்த கருத்துக்களை விட திருத்துவதை பற்றிய இந்த கொள்கைகளில் இன்னும் அதிகமாக ஆராய்ந்து இன்னும் அதிக சிந்தனைகளையும் தெளிவான சத்தியங்களையும் கொடுத்திருந்தார். இந்த புத்தகத்தை அவர் வெளியிட்டு விட்டு அவர் செய்த தவறு என்ன அப்படின்னா, கால்வினுக்கு ஒரு பிரதியை அனுப்பிவிட்டார். ஆனால் ஏற்கனவே கால்வின் செர்விட்டஸை பற்றி, அவரை பற்றிய புகாரை கத்தோலிக்க மத அமைப்பான இன்குவிசிஷனுக்கு அனுப்பியிருந்தார். இந்த இன்குவிசிஷன் என்கிற கத்தோலிக்க மத அமைப்பு என்ன செய்யும்னா, கத்தோலிக்க மதத்திற்கு விரோதமாக செயல்படக்கூடியவர்கள், அவர்களுடைய கொள்கைகள் கோட்பாடுகளுக்கு எதிரான கருத்துக்களை சொல்கிறவங்களை எல்லாம் தண்டிக்கக்கூடிய அமைப்பு. அவர்களை விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர்களை அந்த கருத்துக்களை இருந்து வாபஸ் பெற வைப்பாங்க. இப்படி போப்பு மதத்திற்கு விரோதமாக செயல்படக்கூடியவர்களை எல்லாம் இவர்கள் தேடி பிடித்து விசாரணை என்கிற பெயரில் சித்திரவதைக்கு உட்படுத்தப்படுவார்கள், சிறையில் அடைக்கப்படுவார்கள். அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை விட்டுவிடவில்லை என்றால் அப்படிப்பட்டவர்களை இவங்க நடுத்தெருவில் வைத்து கம்பத்தில் தூக்கிலிடுவது அல்லது கம்பத்தில் கட்டி வைத்து எரிப்பது, இப்படி கொலை செய்வார்கள். இப்படிப்பட்ட இந்த கத்தோலிக்க இன்குவிசிஷன் அமைப்பிற்கு செர்விட்டஸை பற்றி இவர் கத்தோலிக்க மதத்திற்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு குற்றவாளி என்று பல தகவல்களை கொடுத்திருந்தார். இதனால் கால்வினோட செர்விட்டஸ் தொடர்ச்சியாக தொடர்பு கொண்டிருந்தாலோ அல்லது அவற்றை இந்த சத்திய காரியங்களை பற்றி விவாதித்து கொண்டிருந்தாலோ அவர் இருக்கிற இடத்தை தெரிந்து கொண்டு அதை இந்த இன்குவிசிஷன் அமைப்புக்கு அவர் தெரிவிக்கலாம். அல்லது நேரடியாக வந்து விவாதித்தால் அவரை இன்குவிசிஷன் அமைப்பிற்கு பிடித்து கொடுக்கலாம். இப்படி இவரை நம்பி வர செர்விட்டஸுக்கு துரோகம் செய்து அவரை கொலை செய்வதற்கு ஒப்பு கொடுக்க அதிக வாய்ப்புகள் இருந்தது. ஆனால் செர்விட்டஸ் இதை புரிந்து கொள்ளாமல் அவர் எழுதிய புத்தகத்தை அனுப்பி வைத்தார். இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் த கிறிஸ்டியன் ரிலிஜன் என்கிற அந்த புத்தகத்தில் திருத்துவ கொள்கைகளுடைய தவறுகளை தாக்கி எழுதியிருந்தார். திருத்துவ வரலாறு அப்படின்னா அந்த நிசியா மாநாட்டில் தான் இந்த திருத்துவ கோட்பாடுகளெல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. அங்கே இந்த நிசியா கிறிஸ்டியன் டாக்டரின்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க இல்லையா, அவற்றையெல்லாம் தவறு அப்படின்னு சொல்லி தாக்கி எழுதியிருந்தார். இதனால் கால்வின் இதற்கு பதிலளிக்கும் விதமாக அவர் எழுதிய புத்தகத்தை அனுப்பியிருந்தார். அந்த புத்தகத்தில் கால்வின் திருத்துவத்துக்கு ஆதரவாக என்னெல்லாம் எழுதியிருந்தாரோ அதையெல்லாம் கோடிட்டு காட்டி, அதெல்லாம் அடித்து இதெல்லாம் தவறு அப்படின்னு சொல்லி அதில் குறிப்பு எழுதி அப்படியே அந்த புத்தகத்தை கால்வினுக்கு திருப்பி அனுப்பினார். இது திருத்துவத்தில் மிக பிடிவாதமாக இருந்த ஜான் கால்வினுக்கு கோபத்தை ஏற்படுத்தியது. இதோட இது நிற்கலை. தொடர்ச்சியாக 2 பேருமே கடித தொடர்பில் இருந்தாங்க. திரும்பவும் கால்வின் அவருக்கு பதில் எழுதுறது, அவருடைய தவறுகளை தாக்கி திரும்ப செர்விட்டஸ் இவருக்கு கடிதம் எழுதுவது, இப்படி அவருடைய தவறுகளை எல்லாம் செர்விட்டஸ் சுட்டி காட்டி எழுதுவதை கால்வின் மரியாதை குறைவாக எடுத்துக்கொண்டார். இதனால் கால்வின் ஒரு பதில் எழுதும்போது, நான் உங்களை வெறுக்கவோ அல்லது அருவறுக்கவோ இல்லை, அதே போல் இதற்காக உங்களை பிடித்து தண்டிக்கணும் கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் எனக்கு இல்லை. ஆனாலும் இந்த மாதிரி தெளிவான கோட்பாடுகளையே நீங்கள் எதிர்க்கிறீங்க, அதனால் அதற்கு எதிராக நான் ஒரு எக்கு போல் உறுதியாக தீவிரமாக எதிர்ப்பேன், அது ஆபத்தாக கூட முடியலாம் அப்படின்னு எழுதியிருந்தார். இப்படிப்பட்ட இந்த கடிதம் மூலமான விவாதம் மிக தீவிரமடைந்தது. ஒரு கட்டத்தில் கால்வின் அதிக கோபமடைந்து அவருக்கு கடிதம் எழுதுவதை நிறுத்திவிட்டார். ஆனாலும் செர்விட்டஸ் அதற்கு பிறகும் சில கடிதங்களை அனுப்பியிருந்தார்.
மைக்கேல் செர்வீட்டஸ் பதில் எழுதிய விதம், அந்த டோன் அவருக்கு மரியாதை குறைவாக இருப்பதாக கால்வின் அவருடைய நண்பர்கள்ட்ட சொல்லியிருக்கிறார். அப்படி கால்வின் அவருடைய நண்பர் வில்லியம் ஃபேரல் என்பவர்கிட்ட சொல்லும்போது, ஒருவேளை செர்வீட்டஸ் என்னோட வாதம் புரிய சம்மதித்து வந்தால் நானும் அதுக்கு சம்மதிப்பேன், ஆனாலும் அப்படி அவர் ஜெனீவாவுக்கு வந்தால் அவர் உயிரோடு திரும்பி போக முடியாது, அதற்கு என்னுடைய அதிகாரத்தை நான் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்படி செர்வீட்டஸ் எழுதிய அந்த கடிதங்களில் இருந்து அவர் திருத்துவத்தை தாக்கி எழுதிய இந்த காரியங்களெல்லாம் அவர் தொகுத்து அதை ரோமன் கத்தோலிக்க இன்குசிஷன் அமைப்பிட கொடுத்து, இப்படி இவர் ரோமன் கத்தோலிக்க அந்த மத அமைப்புக்கு எதிராக செயல்படுகிறார், அதற்கான ஆதாரங்கள் இதோ அப்படின்னு புகார் கொடுத்தாரு. இதனால் 1553 ஏப்ரல் மாதம் பிரான்ஸில் வியன்னா நகரத்தில் செர்வீட்டஸ் ரோமன் கத்தோலிக்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். லியான் நகரத்தை சேர்ந்த இன்குசிட்டர் ஜெனரல் தான் கைது பண்ணியிருந்தார். இவரை விசாரித்து இவர் மத துரோகி அப்படின்னு குற்றம் சாட்டி அவரை கம்பத்தில் கட்டி வைத்து எரித்து கொல்ல வேண்டும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்தார். இதை தெரிந்து கொண்ட மைக்கேல் செர்வீட்டஸ் 3 நாட்களுக்கு பிறகு அந்த சிறையில் இருந்து தப்பி போயிட்டார். அவர் இப்படி தப்பி போன பிறகு ஜூன் மாதம் அவருடைய கடிதங்களை எல்லாம் வைத்து விசாரணை நடந்தது. அதன் பிறகு அவர் மத துரோகி என்று தீர்ப்பளிக்கப்பட்டது. அவருடைய புத்தகங்களோடு எரித்து கொல்லப்பட வேண்டும் என்று தீர்ப்பு சொல்லப்பட்டது. அதற்கு பிறகு அவருடைய பல புத்தகங்களை எரித்தார்கள். மைக்கேல் செர்வீட்டஸ் சிறையில் இருந்து தப்பிய பிறகு பல மாதங்கள் தலைமறைவாக இருந்தார். அதற்கு பிறகு அவர் ஜெனீவாவிலிருந்து தப்பி இத்தாலிக்கு போக வேண்டும் என்கிற திட்டம் இருந்தது. அதற்காக அவர் ஜூரிச்சுக்கு போய் அங்கிருந்து நேபிள்ஸுக்கு போவதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டது. 1553 ஆகஸ்ட் 13 ஞாயிற்றுக்கிழமை அடுத்த நாள் அவருக்கு படகு தயாராகிரும், அங்கேருந்து அவர் தப்பி போயிடலாம். அப்போ மைக்கேல் செர்வீட்டஸ் யோசனை இல்லாமல் ஒரு தப்பு பண்ணிட்டார். அடுத்த நாள் அவர் தப்பி போக வேண்டியது இருக்குது. அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை கால்வின் எங்கே பிரசங்கம் பண்ணுறாரோ அந்த ஆலயத்துக்கு போய் அவருடைய பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டு இருந்தார். தன்னுடைய அடையாளத்தை வெளிக்காட்டாமல் மறைந்திருக்கிறோம், தெரியாது அப்படின்னு தான் அவர் நினச்சார். ஆனால் ஜான் கால்வின் அந்த தேவாலயத்திலேயே மைக்கேல் செர்வீட்டஸை அடையாளம் கண்டு கொண்டார். உடனே அதிகாரிகளுக்கு தகவல் சொல்லி அதிகாரிகள் வந்து அவரை கைது செய்தார்கள். திரும்ப விசாரணை நடந்தது. ஆனால் சுவிட்சர்லாந்தை சேராத ஒரு நபரை இப்படி விசாரணை நடத்தி தண்டிக்க முடியாது, அது சுவிஸ் சட்டத்துக்கே புறம்பானது என்று வாதிடப்பட்டது. அதே போல் தியாலஜிக்கலாக நிறைய விவாதங்கள் நடந்தது. சத்தியங்களை முன்வைத்து மைக்கேல் செர்வீட்டஸ் தீவிரமாக விவாதித்தார். சில நீதிபதிகள் அவரை தண்டிக்க முடியாது, அவரை விட்டுறலாம் அப்படின்னு கூட நினைத்தார்கள். ஆனாலும் ஜான் கால்வின் அவரை தண்டிக்கணும் என்பதில் மிக உறுதியாக இருந்தார். பாரம்பரியமான பழமையான கிறிஸ்தவ கோட்பாடுகளுக்காக தாம் போராடுறதா ஜான் கால்வின் நினைத்து கொண்டு அதை பாதுகாக்கிறதுக்காக போராடுகிறவராக தன்னை காட்டிக் கொள்வதற்காகவும் இந்த செர்வீட்டஸ் தப்பி போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரை தண்டிக்கணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்தார். கால்வின் அவருடைய நண்பருக்கு எழுதிய கடிதத்தில் மைக்கேல் செர்வீட்டஸ் திருத்துவத்துக்கு எதிரான பல கருத்துக்களை சொல்கிறது எல்லாமே தேவ தூஷணமாக இருக்கிறது, அதனால் அவரை தண்டிக்காமல் விட்டுறக்கூடாது அப்படிங்கிறத நான் விரும்புகிறேன். அவருக்கு மரண தண்டனை கொடுக்கப்படலாம், ஆனாலும் அவருக்கு தண்டனையை குறைக்கலாம் அப்படின்னு நான் விரும்புகிறேன் அப்படின்னு எழுதியிருந்தார். இப்படி பல அழுத்தங்களால் பல நீதிபதிகள் அவருக்கு மரண தண்டனை கொடுக்க ஒத்துக்கொண்டார்கள். ஸ்விஸ் லால் அதுக்கு இடம் கிடையாது. அவர் அவங்க நாட்டை சேர்ந்தவர் கிடையாது. அவர் செய்த தவறுகள் அவர்களுடைய நாட்டில் நடந்தது அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் கிடையாது. அவர்கள் நாட்டின் சட்டத்துக்கு உட்பட்ட குடிமகனும் கிடையாது. இப்படியெல்லாம் இருந்தாலும் கூட கால்வின் இன்னும் பலருடைய அழுத்தத்தால் அவருக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டது. உடனடியாக தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி பொதுமக்களுக்கு முன்பாக அவரை கட்டி வைத்து எரித்து கொலை செய்தார்கள். அப்படி அவர் எரிக்கப்படும் போது, இயேசு கிறிஸ்துவே நித்திய தேவனுடைய குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொன்னார். சுவிட்சர்லாந்தில் ஜெனீவாவில் மைக்கேல் செர்வீட்டஸ் எங்கு எரித்து கொல்லப்பட்டாரோ அந்த இடத்துல பின்னாட்களில் அவருக்கான ஒரு நினைவிடம் கட்டப்பட்டது. இதை செய்தது ஜான் கால்வின் புராட்டஸ்டன்ட் அமைப்பை சேர்ந்த கிறிஸ்தவர்கள் தான். இதற்கு எதிர்ப்பும் இருந்தது. ஏன்னா ஜான் கால்வின் தான் எதிர்த்து இவருக்கான இந்த தண்டனையை கொடுத்தாரு, அதனால் கட்டக்கூடாதுன்னு சிலர் எதிர்த்தாலும் புராட்டஸ்டன்ட் அமைப்பினர் தான் சீர்திருத்தத்தை கொண்டு வர்றாங்க. பிறகு அவர்களே இப்படி கொஞ்சமும் சகிப்புத்தன்மை இல்லாமல் ஒருத்தரை எரித்து கொள்வது, மரண தண்டனை கொடுப்பது எல்லாம் தவறானது என்று ஒத்துக்கொண்டு அதற்காக தான் மைக்கேல் செர்வீட்டஸுக்காக அவர்களே நினைவிடத்தை ஏற்படுத்தினார்கள். இன்றைக்கும் நீங்கள் ஜெனீவா போனீங்கன்னா இந்த நினைவிடத்தை பார்க்கலாம். இதே போல் மைக்கேல் செர்வீட்டஸுக்கு பிரான்ஸ்லேயும் வியன்னாலேயும் நினைவிடங்கள் இருக்குது. இப்படி இந்த இருண்ட காலகட்டத்தில் பல சீர்திருத்தவாதிகள் வந்து ரோமன் கத்தோலிக்க அமைப்பின் பல தப்பறைகளுக்கு எதிராக போராடி பல சத்தியங்களை கொடுத்தார்கள் என்றாலும் அந்த இருண்ட காலகட்டங்களில் யாருக்குமே முழுமையான சத்தியங்கள் கிடைத்திருக்கவில்லை.
ஒவ்வொரு சீர்திருத்த இயக்கங்களும் பல சத்தியங்களை கொடுத்தார்கள். ஒவ்வொருத்தருடையும் பல சத்தியங்கள் இருந்தது என்றாலும் அவர்கள்ட்ட சில தவறுகளும் இருந்தது. பல சத்திய கருத்துக்களில் தெளிவில்லாமல் இருந்தாங்க. ஒவ்வொரு சீர்திருத்தவாதிகளும் மற்றவர்களோடு முரண்பட்டு கொண்டிருந்தார்கள். இப்படியாக சீர்திருத்தவாதிகளால் உருவாக்கப்பட்ட இந்த புராட்டஸ்டன்ட் அமைப்புகளும் பிற்காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக இவர்களும் கத்தோலிக்க மத அமைப்பை போலவே பல தப்பறைகளுக்குள்ளே விழ ஆரம்பித்தார்கள். அவர்களைப் போலவே அதே போல அமைப்புகளை ஏற்படுத்தி கொண்டு செயல்பட ஆரம்பித்தார்கள். இங்கே நாம் பார்த்தோம், புராட்டஸ்டன்ட் அமைப்புகளும் கத்தோலிக்க மத அமைப்பு எப்படி தங்களுடைய மத கோட்பாடுகளுக்கு எதிராக செயல்படுகிறவர்களை கொலை செய்தார்களோ அதே போல் இவர்களும் செய்திருக்கிறார்கள். இப்படி பல சீர்திருத்த அமைப்புகளும் பல்வேறு சபைகளாக உருமாறி எப்படி ரோமன் கத்தோலிக்க அமைப்பு செயல்பட்டது அதே போன்ற நிலைக்கு வந்தார்கள். ஆனாலும் உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் தொடர்ச்சியாக சத்தியத்தை தேடி அந்த அமைப்புகளில் இருந்தும் தொடர்ச்சியாக வெளியே வந்து கொண்டே இருந்தார்கள், சத்தியத்தை தேடிக்கொண்டே இருந்தார்கள். இப்படியாக தொடர்ச்சியாக இந்த சீர்திருத்த அமைப்புகளும் தப்பறைக்குள்ளும் இருளுக்குள்ளும் விழும்படி சாத்தான் செய்து கொண்டே இருந்தான். அப்படி இருந்தாலும் சத்தியம் வெளிப்படுத்துவதை தடை செய்ய முடியல. ஏன்னா கிறிஸ்து என்ன சொல்றாரு? உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கைக்கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்டமாட்டான். ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவராய் இருக்கிறார். அப்போ சத்தியத்தை வாஞ்சியாக தேடுகிறவர்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கிறார். அப்படியே அந்த இருண்ட காலகட்டத்தில் சத்தியத்தை தேடி அதற்காக நின்று ரொம்ப தைரியமாக விடாமுயற்சியோடு பொறுமையோடு ஓடக்கூடிய அப்படிப்பட்ட கடுமையான ஓட்டமாக அது இருந்தது. அப்படிப்பட்ட அந்த கடுமையான ஓட்டத்தில் கிறிஸ்துவின் குணசாயலில் வளர்ச்சியடைந்தவர்கள் தான் கிறிஸ்து வகுப்பாராக பூமியில் தேவனுடைய ராஜ்யத்தில் ராஜரீக வகுப்பாக ஆளுகை செய்வதற்கு தகுதி பெற்றார்கள். இந்த சத்தியங்களை கொடுத்து நம்மை வழி நடத்தி வருகிற நித்தியமாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கும் அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய நம்முடைய எஜமானருக்கும் துதியும் கனமும் உண்டாவதாக. ஆமேன்.